என் இனிய அன்பு உள்ளங்களை உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். அமுதோடு விஷமாகிறாய் நாவல் பகுதி 4. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். இளவழகனின் காதல் பார்வை கனியா மீது விழுந்ததை அறிந்த 10 அழகிகளுக்கும் பற்றி எரிந்தது. கனியாவை எப்படியெல்லாம் அசிங்கப்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் அசிங்கப்படுத்தி வேலை மேல் வேலை வாங்கி இந்த வீட்டில் இருந்து விரட்டி அடிக்க வேண்டும் என்ற முடிவோடு வீட்டில் வேலை பார்க்கும் தாத்தாவின் கையாலான பரமுவை தங்கள் கைக்குள் போட்டுக் கொண்டவர்கள். பரமு சார், நாங்க எல்லாம் இந்த வீட்டுல ஓய்வு இல்லாம உழைக்கிறோம். வேலைக்கு சேர்ந்து 2 வாரத்துக்கு மேலாச்சு. ஒரு நாள் கூட ஓய்வு எடுத்ததில்ல. ஆனா அந்த பேய் மூஞ்சி கனியாவை பாருங்க. காலையில எந்திரிச்சு தோட்டத்துல களை பறிக்கிறா. அது ஒரு 10 நிமிஷம் இல்ல 15 நிமிஷம். அதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் தோட்டத்துக்கு தண்ணி ஊத்துறா. அவ்வளவுதான் காலையில வேலை. சாயந்தரமும் இதே மாதிரி ஒரு அரை மணி நேரம் தான் வேலை. மத்த நேரத்துல ஒய்யாரமா பெட்ல படுத்து ஓய்வு எடுக்கிறா. இல்ல ஏதோ பெரிய மகாராணி மாதிரி தோட்டத்துல உலாத்துறா. ஆனா நாம வாங்குற மாதிரியே அவளுக்கும் சம்பளம் கிடைக்கும். இது நியாயமா என்று கேட்டு அவனுக்கும் கனியா மீது ஒரு பகையை உருவாக்கி விட்டனர். அவனும் இதை பற்றி தாத்தாவிடம் கூற, பரமும், அந்த பொண்ணு ஓய்வெடுக்கிறான்னா உனக்கு என்ன பிரச்சனை? உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டும் நீ பாரு என்று தாத்தா கடுமையாக கூறிவிட அவனது பகை இன்னும் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பித்தது. அவளை பழித்தீர்க்க அவன் நேரம் பார்த்து காத்திருந்தான். இதே நேரம் எத்தனை முறை எச்சரித்தும் தன்னை வசியம் செய்யும் நோக்கோடு எல்லை மீறும் கலையின் ஆட்டத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க இளவழகனும் முடிவு செய்திருந்தான். அப்போதுதான் தாத்தா பாட்டி பெயரில் நடத்தும் அனாதை இல்லத்து குழந்தைகளுக்கு உணவும் உடையும் கொடுக்க செல்வதாக இளவழகனிடம் கூறினார். அப்படி தாத்தா காலை சென்றால் மாலை அல்லது இரவுதான் திரும்பி வருவார். இந்த நேரத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள இளவழகன் முடிவு செய்தான். கலையின் ஆட்டம் அந்த அளவு எல்லை மீறி சென்று கொண்டிருக்கிறது. இந்த நாளை தான் பரமும் எதிர்பார்த்து காத்திருந்தான். கனியாவை பழி தீர்த்து கொள்ள இதுதான் சரியான தருணம். இளவழகன் வழக்கம் போல் காலை அலுவலகம் புறப்பட்டு சென்றான். தாத்தாவும் புறப்பட்டு சென்றதும் நேராக கனியா முன் வந்து நின்ற பரமும், ஏய் எங்க பாரு, இந்த வீட்டுல எல்லாருமே செத்து வேலை பாக்குறாங்க. தலைக்கு மேல எல்லாருக்கும் வேலை இருக்கு. பாத்ரூம் எல்லாம் ரொம்ப அசிங்கமா இருக்கு. அதை கிளீன் பண்ண இன்னொருத்தர போட முடியாது. நீ வந்து அதையெல்லாம் கிளீன் பண்ணு கனியாவிடம் கூற, நானா என்று அவள் கேட்க, ஆமா நீயே தான். எல்லாரும் இங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பாக்குறாங்க. ஆனா நீ காலையில ஒரு அரை மணி நேரம், சாயந்தரம் ஒரு அரை மணி நேரம் மட்டும் வேலை பாக்குற. மத்த நேரத்துல ஒய்யாரமா படுத்து ரெஸ்ட் எடுக்கிற. வா, வந்து எல்லா பாத்ரூமையும் கழுகு. முதல்ல இளவழகன் சாருடைய பாத்ரூம கழுகு. அத முடிச்சிட்டு அந்த வீட்டுல இருக்கிற அத்தனை பாத்ரூமையும் கழுகி முடி. போய் பாத்ரூம கழுகு. அவன் அதட்டுவது போல் கூற, அவனது அதட்டலுக்கு பயந்து அல்ல, இந்த வீட்டில் இன்னும் சில நாட்கள் தான் தங்க வேண்டியதாக இருக்கிறதே, அதற்காக அவன் கூறிய வேலையை செய்ய அவள் தயாரானாள். வீட்டில் தாத்தாவோ இளவழகனோ இல்லை என்ற தைரியத்தில் தான் இவன் அதிகாரம் செய்கிறான் என்பது அவளுக்கு புரியாமல் இல்லை. கனியாவும் நேராக இளவழகன் அறைக்கு வந்து அவனது குளியல் அறைக்குள் சென்று அதை சுத்தம் செய்ய ஆரம்பித்தாள். அந்த நேரம்தான் இளவழகன் வீடு திரும்பினான். அவனை கண்டதும் பரமு ஆடிதான் போனான். இனி என்ன நடக்க போகிறது? அவன் பதற்றத்தோடு பார்த்து கொண்டிருக்க மாடி ஏறி தன் அறையை நோக்கி செல்ல ஆரம்பித்த இளவழகன் மெல்ல நின்று தலையை திருப்பி கலையை பார்த்தான். கலை, எனக்கு ஒரு டீ என்று கூற அது அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது. கலைக்கு தலைகால் புரியவில்லை. தன் அழகில் அவன் மயங்கி விட்டான் என்று அவள் நினைத்தாள். தன் அறைக்கு வந்த இளவழகன் கலையின் வரவுக்காக காத்திருந்தான். சில நிமிடங்களில் முகமெல்லாம் புன்னகையாக கலை டீயோடு அறைக்குள் நுழைந்தாள். குளியல் அறையை சுத்தம் செய்து கொண்டிருந்த கனியா இதை எதையும் அறியவில்லை. தன் வேலையை முடித்துக் கொண்டு குளியல் அறையை விட்டு வெளியே வந்தவள் அறைக்குள் கலை இளவழகன் இருவரும் நிற்பதை கண்டு அப்படியே நின்றாள். டீ கப்பை கலையிடமிருந்து வாங்கிய இளவழகன், கலை, உன்கிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி பேசணும். அதுக்காக தான் உன்னை என்னுடைய ரூமுக்கு கூப்பிட்டேன். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் மட்டும் இல்ல, ரொம்ப ரொம்ப ரகசியமான விஷயமும் கூட. இது வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது என்று கூற, இவன் அப்படி என்ன ரகசியம் சொல்ல போகிறான்? கனியா மனம் ஏனோ படபடத்தது. அவன் என்ன கூற போகிறான்? அதை அறியும் ஆவலில் திரும்பி குளியல் அறைக்குள் வந்த கனியா கதவை பாதி சாத்திவிட்டு தன் செவியை குறிப்பிட்டு இளவழகன் பேசுவதை கேட்க தயாரானாள். அப்படி என்ன சரி என்கிட்ட பேசணும்? ஆவலோடு கலை கேட்க, கலை,
உனக்கு என் மேல ஏதோ ஒரு இனம் புரியாத ஈர்ப்பு இருக்குன்னு எனக்கு தெரியும். நான் அதை தப்பா எல்லாம் எடுத்துக்கல. அழகான ஒரு ஆணை பார்த்தா ஒரு பொண்ணுக்கும், அழகான ஒரு பொண்ணை பார்த்தா ஆணுக்கும் ஏற்படுற ஒரு அழகான உணர்வு தானே அது. சார், இது வெறும் ஒரு இனக்கவர்ச்சி இல்ல சார். நான் உங்களை நேசிக்கிறேன், கல்யாணம் செஞ்சுக்க ஆசைப்படுறேன் சார். நாணத்தோடு கலை கூற, அப்படியா, ரொம்ப மகிழ்ச்சி. என்னுடைய வேலை இன்னும் சுலபமாயிடும். வேலையா? புரியாமல் அவள் இளவழகனை பார்க்க, ஆமா, நீ என்னை பத்தி என்ன நினைக்கிற? ரொம்ப ரொம்ப கண்ணியமான ஒரு இளைஞன். ஆமா, நான் ரொம்ப கண்ணியமான ஒரு இளைஞன் தான். ஆனா அது என்னுடைய ஒரு முகமூடி மட்டும்தான். அவனை புரியாமல் பார்த்தாள் கலை. கோடி கோடியா சம்பாதிக்கணும்னா இந்த மாதிரி பல முகமூடிகளை எடுத்து அணிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. இவன் என்ன பேசிக் கொண்டிருக்கிறான்? காணியாவுக்கு எதுவும் புரியவில்லை. அவள் இன்னும் தன் செவியை தீட்டி அவன் பேசுவதை கேட்க ஆரம்பித்தாள். என்னுடைய மாச வருமானம் எவ்வளவுன்னு உனக்கு தெரியுமா? தெரியாது சார். கோடிகள். நீ மட்டும் என்னுடைய மனைவி ஆயிட்டா என்னால இன்னும் பல கோடிகளை சம்பாதிக்க முடியும். அதுக்கு உன்னுடைய ஒத்துழைப்பு மட்டும்தான் எனக்கு தேவை. அவனை புரியாமல் பார்த்தவள், புரியல சார் என்றாள். அதாவது கலை உன்ன மாதிரியே பேரழகிகளான 10 பேரை தாத்தாவை விட்டு ஏன் தேர்வு செய்ய வச்சு என் வீட்டுல வேலைக்கு வச்சிருக்கேன்னு உனக்கு தெரியுமா? தாத்தாவை பாத்துக்கதானே? இல்ல, உங்க 10 பேரையும் வச்சு பிசினஸ் பண்ணதான். கனியாவுக்கு மட்டுமல்ல, கலைக்கும் அதிர்ச்சி தான். கன்னி பொண்ணுங்களுக்கு கோடி கோடியா கிடைக்கும் தெரியுமா? ஆடி போன கனியா, இவனையா நல்ல வேணை எல்லாரும் சொன்னாங்க, முணுமுணுத்தாள். சார், அதிர்ச்சியில் கலை கத்தியே விட்டாள். ஏன் கத்துற கலை? என்னுடைய வாழ்க்கையில இதெல்லாம் சர்வ சாதாரணமான ஒரு விஷயம். என்ன கட்டிக்கிட்டா என் கூட மட்டும் இல்ல, நான் காற்றவன் கூட எல்லாம் நீ போகணும். இப்படி ஒரு நிபந்தனைய நான் வைக்கிறதாலதான் எந்த பொண்ணும் என்ன கணவனா ஏத்துக்கிறது இல்ல. நீ கண்டிப்பா இந்த நிபந்தனையை ஏத்துப்பேன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா உனக்கு என் மேலதான் அப்படி ஒரு ஆசையாச்சே. அப்புறம் மத்த பொண்ணுங்களையும் ஏமாத்தி நான் சொல்ற இடத்துக்கு நீ கூட்டிட்டு வந்துட்டேன்னா நம்ம இன்னும் கோடி கோடியா சம்பாதிக்கலாம், ரொம்ப சந்தோஷமா வாழலாம். இளவழகன் கூற அவனை வியப்போடு பார்த்த கலை, சாரி சார், நான் காசு பெருசா நினைக்கிறவதான். ஆனா அந்த மாதிரி பொண்ணு இல்ல. வேணும்னா மத்த பொண்ணுங்களை நீங்க சொல்ற இடத்துக்கு கூட்டிட்டு வர, அவங்கள வச்சு நீங்க பிசினஸ் பண்ணிக்கங்க. என் தங்கச்சியும் அந்த கூட்டத்துல இருக்கா, அவளை விட்டுடுங்க. மத்த எல்லாரையும் வச்சு நீங்க பிசினஸ் பண்ணுங்க, என்ன மனைவியா மட்டும் வச்சுக்கங்க என்று கூற, அதை கேட்டு கனியாவுக்கு அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சி. மானங்கிட்டவ என்றாள். அப்ப சரி, நான் உன்னுடைய வீட்டுல வந்து பேசுறேன் என்று கூறி அவளை அனுப்பி வைத்தவன் ஒரு வெற்றி புன்னகையோடு அறையை விட்டு வெளியே சென்றான். அதிர்ச்சியில் உறைந்து போன கனியா ஒரு எந்திரமாக அவனது அறையை விட்டு வெளியே வந்தாள். பதறி அடித்துக் கொண்டு அவள் அருகில் ஓடி வந்த பரமோ, சார் உன்னை பார்க்கல என்று கேட்டான். இல்லை என்று தலையசைத்தவள் ஒரு எந்திரமாக நடந்து வேலையாட்கள் தங்கி இருக்கும் வீட்டிற்கு வந்தாள். தன் அறைக்குள் வந்தவள் தன் பேக்கை எடுத்துக்கொண்டு யாரிடமும் சொல்லாமல் கொள்ளாமல் சென்று விட்டாள். மாலை அலுவலகம் முடிந்து வீடு திரும்பிய இளவழகன் தாத்தா வீடு திரும்பி இருப்பதை பார்த்து, தாத்தா, இன்னையோட ஒரு நாடகத்துக்கு பெரிய ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலான்னு நினைக்கிறேன் என்று கூற, நாடகமா? என்ன நாடகம்பா? சொல்றேன் தாத்தா என்றவன் வேலை பார்த்து கொண்டிருந்த 10 பெண்களையும் தன் அருகில் அழைத்தான். அவர்களும் ஆவலோடு அவன் முன்னால் வந்து நிற்க, அவரது அறையில் கலையோடு நடந்த அந்த உரையாடலை வீடியோவாக அவன் பதிவு செய்து வைத்திருந்தான். அதை டிவியில் போட்டு அனைவருக்கும் காண்பிக்க தாத்தா, கலை உட்பட அனைவரும் அதிர்ந்து நடுங்கினர். நிதானமாக அனைவரையும் பார்த்த இளவழகன், எங்க பாருங்க, நீங்க யாரும் பயப்பட தேவையில்லை. நான் ஒன்னும் தப்பானவன் கிடையாது. இந்த கலையுடைய உண்மையான குணத்தை தெரிஞ்சுக்கதான் நான் இப்படி ஒரு நாடகம் ஆடினேன். இவ இவ்வளவு கேவலமானவளா இருப்பான்னு சத்தியமா நானும் எதிர்பார்க்கல. இவகிட்ட இப்படி எல்லாம் பேசும்போது நான் காசுக்கு ஆசைப்படுற பொண்ணுதான், ஆனா கேவலமான பொண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு இந்த வீட்டுல இருந்து போயிடுவான்னு நினைச்சேன். ஆனா இவ காசுக்கு ஆசைப்படுறவதான், ஆனா நான் கேவலமானவ இல்ல, என்ன மனைவியா வச்சுக்க, என் தங்கச்சியையும் விட்டுடு, மத்தவங்களை வச்சு பிசினஸ் பண்ணணும்னு சொல்றா. பாத்தீங்கல்ல, கூடவே இருக்கிறவங்களை கூட நம்ப கூடாது, கூட இருந்து குழி பறிப்பாங்க. இது உங்களுக்கு ஒரு பாடம். அனைவரின் கோபமான விழிகளும் கலையை நோக்கி திரும்பியது. உங்க கோபத்தை எல்லாம் கலைக்கிட்ட அப்புறமா காட்டிக்கலாம், நான் சொல்ல வந்ததை சொல்லி முடிச்சிடுறேன். உங்களை தாத்தா வேலைக்கு வச்சதுக்கு ஒரு நோக்கம் இருந்தது. ஆனா
வந்து சேர்ந்த யாருமே நல்லவங்க இல்லைன்னு தாத்தாவுக்கும் எனக்கும் தெளிவாக நேற்றுக்கு நைட்டே புரிஞ்சு போச்சு. கனியாவை தாத்தாவோட இணைச்சு கலை மட்டும் இல்ல, நீங்க எல்லாருமே தப்பு தப்பா பேசியிருக்கீங்க. தோட்ட வேலை பாக்குற தாத்தா காதுல விழாதபடி அவளை வார்த்தைகளால குத்தி வேதனைப்படுத்தி இருக்கீங்க. ஆனா ரொம்ப தற்செயலா நேற்றுக்கு அவர் அதை கேட்டுட்டாரு. நைட்டே அவர் வந்து எங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டாரு. அதை கேட்டதும் நானும் தாத்தாவும் கொதிச்சு போயிட்டோம். இனிமே உங்க யாருக்கும் இங்க எந்த வேலையும் கிடையாது. 1 மாச சம்பளம் உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து சேரும். இன்னைக்கு நீங்க எல்லாரும் இங்க இருந்து கிளம்பலாம். கலையையும் அவளது தங்கையையும் தவிர மற்ற 8 பெண்களும், சாரி சார், நாங்க இனிமே எந்த தப்பும் செய்ய மாட்டோம், நாங்க நல்லவங்களாவே நடந்துக்கிறோம் என்று கூற, நல்லவங்களா நீங்க நடந்துக்கலையே, நீங்க பண்ண தப்ப கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா நல்லவங்களா நடந்துக்கிறோம்னு சொல்றீங்க. கலை தாத்தாவோட கனியாவை இணைச்சு ரொம்ப தப்பா பேசின அன்னைக்கே தாத்தா ஏன் கனியாவை தனியா வெளியே கூட்டிட்டு போறாருன்ற உண்மைய நான் அவகிட்ட சொல்லிட்டேன். அது அவளும் உங்ககிட்ட கண்டிப்பா சொல்லியிருப்பா. அப்படி இருந்தும் நீங்க எதுவுமே தெரியாத மாதிரி கனியாவை ரொம்ப கீழ்த்தரமா கேவலமா பேசியிருக்கீங்க. நேற்றுக்கு சாயந்தரம் வரைக்கும் பேசியிருக்கீங்க. உங்களை எப்படி மன்னிக்கிறது? நீங்க எல்லாரும் கிளம்பலாம், கோபமாக அவன் கூற, அனைவரும் தலையை தொங்க போட்டபடி அங்கிருந்து வெளியேறினர். ஆனால் தன்னை தவறாக புரிந்து கொண்டு கனியா இந்த வீட்டிலிருந்து சென்று விட்டாள் என்பதை அறியாது கனியாவை அழைத்து வருமாறு ஒரு வேலையாளை ஏவினான் இளவழகன். சில நிமிடங்களில் திரும்பி வந்த அந்த வேலையாள், சார், கனியா அங்க இல்ல என்று கூற, கனியா அங்க இல்லையா? ஆமா சார், அவங்க ரூம்ல அவங்க இல்லன்னு மட்டும் இல்ல, அவங்களுடைய பேக் எதுவுமே அங்க இல்ல என்று கூற, புரியாமல் தாத்தாவை பார்த்தான் இளவழகன். தாத்தாவும் தனக்கு எதுவும் தெரியாது என்று சைகை செய்தார். பகுதி 4 நிறைவடைந்தது. பகுதி 5 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.